அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த இரவில் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து உன் அம்மா நீண்ட நேரமாக உன் இல்லத்தின் வாசலில் காத்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் நல்ல செய்தியினை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நம் தாயானவள் நம்மை தேடி வந்தால் நமக்கு நல்லதுதான் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரை ஒரு முறை நீ அழைத்தால் போதும். நீ அழைத்த உடனேயே உனக்கான உதவி தானாக அவரிடத்திலிருந்து வந்து கிடைக்கும். எல்லாமும் எப்பொழுதும் கேள்விப்படுகின்ற விஷயம்தானே என்று நினைத்து அம்மாவை சாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உச்சபட்ச நிலையை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதை நீ தவற விட்டுவிடக் கூடாது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கும் பொழுது அதை நீ கவனிக்காமல் சென்று விட்டால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருந்திருக்கும். உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒரு விஷயம் தடங்கல்களை கொடுத்து இருந்தாலும் அந்த தடங்கல்களை சற்று நீ யோசித்து பார்த்தால் பரவாயில்லை. இதை இப்பொழுது நடப்பதை விட சில நாட்கள் கழித்து நடப்பதுதான் நமக்கு நல்லது. ஏனென்றால் இப்பொழுது சில விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே குழப்பமாக இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை, நீ அந்த தடங்களை கூட உனக்கு நேர்மறையான எண்ணங்களோடு எடுத்துக்கொண்டாய். இந்த நேர்மறையான சிந்தனைகளோடு நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான முடிவை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது. எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது என்று உன் அம்மா நான் உனக்கு பலமுறை சொல்லியிருப்பதற்கு காரணம் இதுதான். எந்த நேரத்தில் எங்கிருந்து உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது. உனக்கு எல்லாம் நடந்துவிடும். இவையெல்லாம் நடந்தது நம் வாழ்க்கையில், இது எல்லாம் நடந்தது என்று எண்ணி எண்ணி நீ மனதளவில் வியக்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் என் பிள்ளை, இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ உன் மனதை அலைபாய விட்டு கொண்டே இருப்பாயானால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற சந்தோஷங்கள் கூட சில நேரங்களில் உன்னை விட்டு தட்டி சென்றுவிடும். யார் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்களோ அவர்களை அந்த சந்தோஷம் சென்று சேர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, மனம் முழுக்க கண்ணீரோடும் கவலையோடும் நீ நின்று கொண்டிருந்த காலம் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். முழுமையான சந்தோஷம் மட்டும்தான் உன்னை வந்து சேர வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தையே கொடுத்தது என்று எண்ணி நீ மனதிற்குள் கொண்ட உன்னுடைய கவலைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் சந்தோஷம் நிலையானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான அத்தனையும் உன்னை வந்து முழுமையாக சேரப்போகின்றது. அம்மா, நான் எத்தனையோ பேரை உதவிக்கு அழைத்தேன். நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் எத்தனை உதவிகளையும் கேட்டு பார்த்தேன். ஆனால் யாருமே எனக்கு ஒரு உதவிகளையும் செய்யவில்லை என்று என் பிள்ளை, நீ அவர்கள் மூலமாக நான் உனக்கு உதவிகளை செய்திருக்கலாம் என்று நீ எதிர்பார்த்தாள். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உதவியை கொடுக்கின்றது என்றால் அந்த உதவி மனதார உனக்கு கிடைக்க வேண்டும். நான் சென்று அவர்களை வற்புறுத்தி எல்லாம் உன் வாழ்க்கையில் அதை உனக்கு பெற்று கொடுக்க கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவானதாக அது உன்னிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் என் பிள்ளை, எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? அவர்கள் உண்மையாகவே செய்கின்றார்களா அல்லது நடிக்கின்றார்களா என்பது உனக்கு எப்படி தெரியும்? என் குழந்தை, இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர வேண்டும். இது வருகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கானதாக மாற வேண்டும். அதற்கு என் பிள்ளை, உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு நமக்கு நிலையானது என்பதனை புரிந்து கொண்டு இந்த மனிதர்களின் உதவி எல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கிடைத்த பாடம்தான் இத்தனை நாளும் நீ கற்றுக்கொண்டாய். இனியும் கற்றுக்கொள்ள எதுவும் இல்லை. இனி எல்லாமும் நல்ல நிலை ஒன்றுதான் என் பிள்ளையே. இவற்றையெல்லாம் இப்பொழுது கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டாய். நாளை நீ யாரின் பெயரை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு ஆர்வம் ஆகிவிட்டதல்லவா என் பிள்ளையே? நாளை 3ஆம் பிறை தரிசனம். இந்த நேரத்தில் என் பிள்ளை சந்திர பகவானை வழிபட்டு அவரின் அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவரை அழைக்க வேண்டிய பெயர் என்ன தெரியுமா? ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை நீ அழைத்தால் போதும். நிச்சயமாக அவர் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார் என் பிள்ளை. அவரை காணும்போது அவரினுடைய அந்த பிரகாசமானது உன்னுடைய மனதை மிகுந்த சந்தோஷப்படுத்தும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். குறிப்பாக அந்த நேரத்தில் சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது உன்னுடைய கண் பார்வைகள் தெளிவாக மாறும். உனக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருப்பது போல தோன்றினாலும் அது நிச்சயமாக சரியாகிவிடும். உன் உள்ளத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதுதான் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இனி எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் மாற்றிவிடுவாய். யாருடைய உதவியையும் இனிமேல் நீ எதிர்பார்த்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. யாருடைய அன்பையும் நீ பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெய்வத்தின் துணை உனக்கு இருந்துவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு யார் தேவைப்பட போகின்றார்கள் என் பிள்ளையே? அன்பு நிறைந்த மனதிற்கு நீ அன்பு பரிசாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அன்பு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும். நான் காட்டிய அன்பிற்கு யாரும் தகுதியில்லை என்று நினைக்காதே. உன்னுடைய அன்பு உண்மையானது அல்லவா? அது நிச்சயமாக ஒரு நாள் வென்று காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இந்த அம்மா என்னிடத்தில் இருந்து கிடைத்தது என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.